வாக்கு தீ பரவட்டும். 543 உறுப்பினர்களை கொண்டது இந்திய நாடாளுமன்றம். இதில் 400 இடங்களை கைப்பற்றுவோம் என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னார் பிரதமர் மோடி. 370 இடங்களை பாஜக மட்டும் தனித்து கைப்பற்றும் என்றும் சொன்னார். அப்படி வென்று காட்டியிருக்கிறாரா? பாஜக 370 இடங்களை பெறவில்லை, 240 இடங்களை தான் பாஜக பெற்றது. பெரும்பான்மையை நிரூபிக்க 272 இடங்கள் இருக்க வேண்டும். அதற்கே 32 இடங்கள் தேவை. பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 272 விட 100 இடங்கள் அதிகமாக பெறுவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டார். ஆனால் அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கவில்லை. மோடி சொந்த பலத்தால் பிரதமராக இப்போது இருக்கவில்லை. பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார், ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு ஆகிய இருவரது தயவால் தான் அவர் இப்போது பிரதமராக இருக்கிறார். இது அவரை உறுத்தி கொண்டே இருக்கிறது. வட மாநிலங்கள் பாஜகவுக்கு கை கொடுப்பது மாதிரி தென் மாநிலங்கள் கை கொடுக்கவில்லை என்ற வேதனையில் இருக்கும் மோடி கண்டுபிடித்ததுதான் தொகுதி மறுவரையறை என்று சொல்லப்படும் டீலிமிட்டேஷன். இந்த சட்டத்தின்படி மக்களவை இடங்கள் 543 என்ற எண்ணிக்கையில் இருந்து 850 உயரப்போகிறது. இதில் தான் பல சதி வலைகள் பின்னப்பட்டுள்ளன. அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்போது 530 இருக்கிறது. இந்த எண்ணிக்கையை 815 உயர்த்தப் போகிறார்கள். யூனியன் பகுதிகளில் இருந்து வரும் உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை 20 இருக்கிறது. இதனை 35 உயர்த்த இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 850 என்று எண்ணிக்கை உயரப்போகிறது. இதில் பாஜகவுக்கு செல்வாக்கானவை என்று சொல்லப்படும் இந்தி மொழி பேசும் மாநில மக்கள் வாழும் மாநிலங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக ஆகப்போகிறது. பாஜகவால் வெற்றி பெற முடியாத, வளர முடியாத தென் மாநிலங்களின் உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை ஓரளவுதான் அதிகமாகும். இதை வைத்து பார்த்தால் வட மாநிலங்களில் மட்டுமே வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைத்துவிட முடியும். இந்தி பேசும் மாநிலத்தவரால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மோடி தொடர்ந்து ஆட்சியில் தொடர்ந்து விட முடியும். தமிழ்நாடு எம்பிக்கள் இல்லாமல், கேரள எம்பிக்கள் இல்லாமல், ஆந்திர மாநில எம்பிக்கள் இல்லாமல், கர்நாடக மாநில எம்பிக்கள் இல்லாமல் ஒருவர் இந்திய நாட்டின் பிரதமர் ஆகிவிட முடியும். அந்த கட்சி இந்திய நாட்டை ஆட்சி செலுத்திவிட முடியும். அதற்காகத்தான் தொகுதிகளின் எண்ணிக்கை அனைவருக்கும் அதிகரிப்பது போல அதிகரித்து தங்களுக்கு மட்டும் மிக மிக அதிகமாக ஆக்கி கொண்டார்கள். இது ஏதோ புது பிளான் அல்ல. இந்தியாவுக்கான புதிய நாடாளுமன்றம் கட்ட 2020ஆம் ஆண்டு பூமி பூஜை போட்டார்கள். அப்போதே 888 என்று இருக்கையை வைத்து கட்டிவிட்டார்கள். எனவே இது பாஜகவின் பழைய திட்டம்தான். இன்னும் சொன்னால் RSS அமைப்பு இந்தியாவை 600 மண்டலங்களாக பிரிக்க வேண்டும் என்பதை தனது திட்டமாக 60 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது. இதற்கு சம்பாக் என்று சொல்வார்கள். தமிழ்ல சொன்னா புரிஞ்சிரும். அதனால புரியாம இருக்க சம்பாக்னு சொல்லுவாங்க. இப்போது இருக்கும் மாநிலங்கள் என்ற அமைப்பை எதிர்ப்பவர்கள் அவர்கள். இந்தியா 600 சம்பாக்காக ஆகணும். அதுதான் அவர்களுடைய திட்டம். அவங்களுடைய திட்டப்படி மாநிலமும் இருக்காது, இன்னைக்கு இருக்கின்ற மாவட்டமும் இருக்காது, சம்பாக்கு தான் இருக்கும். இந்த மொத்த சம்பாக்கையும் டெல்லியில் இருந்து ஒருத்தர் ஆழ்வார். ஒரே ஆட்சி கொண்டதாக இந்தியா இருக்க வேண்டும் என்பதுதான் RSS அமைப்பினுடைய திட்டம். அதனைத்தான் மோடி இப்போது செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் நாம் இதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் எண்ணிக்கை தொடர்புடைய பிரச்சனை மட்டுமல்ல இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்புடைய பிரச்சனை. தமிழ்நாட்டின் தொகுதி எண்ணிக்கை தொடர்புடைய பிரச்சனை அல்ல இது. தமிழ்நாட்டின் எதிர்காலம் தொடர்புடைய பிரச்சனை இது. தமிழ்நாட்டை நாங்கள் நினைத்தால் 2ஆக உடைப்போம் என்று நயினார் நாகேந்திரன் எல்லாம் சொல்லும் நிலைமைக்கு தமிழ்நாடு தாழ்ந்து விட்டதா? தமிழ்நாட்டை காக்க அனைவரும் எழ வேண்டிய காலம் இது. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க.